பாண்டே சாரு, சாணக்கியா அதில் இருந்துக்கிட்டு, மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சேனல் நடத்துகிறவங்கெல்லாம் 2 சீட்டுக்கு மேலே வரமாட்டான் சார், 2 சீட்டுக்கு மேலே வந்தாருன்னா நான் அந்த பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிக்கிறேன் சார், வர சான்ஸே கிடையாது சார். எனக்கு எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. இவங்க எந்த மனோநிலையில் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தூத்துக்குடிக்கு வராது, தூத்துக்குடியில் கடல் மாதிரி கூட்டம் வரும், எப்படி வரும்? இதை யோசிக்கணும். நம்பர் 2, இது வரைக்கும் ஒரு வீட்டில் குழந்தைங்கள்லாம் அப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், மாமா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், தாத்தா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றில் யாரும் சொன்னது கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவங்க நான் போட போகிறேன் போட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயம், சென்னையிலேருந்து நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா 100 பஸ்ஸு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு, அந்த பஸ் ஃபுல்லாக இடம் கிடைக்காத அளவுக்கு ரோடு ஃபுல்லாக நிற்கிறாங்க. கோயம்பேட்டிலேருந்து உதயம் தேட்டர் வரைக்கும் க்ரௌடு நிற்கிறாங்க, நெருக்கி நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க. இதை ஏன் இவங்களுக்கு மண்டையில் ஏறல? அவ்வளோ பேரும் ஓட்டு போட தான் போனான். இது வரைக்கும் வரலாறுல யாருமே போகலை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகல, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஓட்டு போடவே இல்லை. யார் ஜெயிச்சா என்ன, 2 கட்சியில் எது வந்தால் நமக்கு என்னட்டு கேஷுவலாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பொண்ணுங்க ஜெயின்னு திரண்டு ஓட்டு போட்டாங்க, விஜய்க்காக தான் போட்டாங்க. எல்லாம் விஜய்க்குன்னு ஓப்பனாக வேற சொன்னாங்க. ஜேம்ஸ் அண்ட் கோவின் 9 to 9 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை.